இன்றைக்கி நாங்கள் ஃபேமிலியாக எங்கே போகணுன்னா சோய்த்தி. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்? திருவிழாவுக்கு போகிறோம். சோய்த்துக்கு போகணும். சோய்த்தின்றது என்னென்னா இங்கே ராயகடாவில் நடக்கிற ஒரு பெரிய மஹோத்சவம்னு சொல்லலாம். இட்ஸ் அ ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவல் ஃபார் ட்ரைபல் பீப்புள் ஹூ ஆர் லிவிங் ஹியர். ஆஸ் யூ குட் சி, இங்கே நிறைய பேர் இங்கே இருக்கிற இந்த ஊரில் இருக்க எல்லாருமே வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ இந்த இயர் எண்டு வரைக்கும் நடக்கும். It started on 26th and will be ending in end of this year, that is till 31. ஸோ இங்கே இருக்க இல்லாத கடையே கிடையாது. ஊர்பட்ட கடை இருக்குது. லைக் ஒரு 500 ஸ்டால்ஸ் அது கண்டிப்பாக இருக்கும். இது எல்லாமே வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோன்னா, மோஸ்ட்லி இங்கே இருக்கிற ட்ரைபல் பீப்புளோட பொருளாதாரத்தை, அவங்களோட கூட்ஸு, அவங்க செய்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து விற்கிறதுக்காக அவங்க ஊரில் இருந்து, அவங்க சொந்த ஊரில் இருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து they will be selling here for 5 days. It's like an exhibition. இங்கே ஒடிசா பொறுத்த மட்டும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸுமே வந்து ஃபெஸ்டிவல் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ராயகடாவோட டிஸ்ட்ரிக்ட் ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடி கோராப்புட்டில் டிஸ்ட்ரிக்ட் ஃபெஸ்டிவல் நடந்தது. இது GI டேக் கோராப்புட் காஃபி. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஃபெஸ்டிவல்ஸ்க்குமே ஒவ்வொரு நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே ராயகடாவில் நடக்கிற டிஸ்ட்ரிக்ட் ஃபெஸ்டிவல் பேர் வந்து சோய்த்தி. ஆனால் CHAITIன்னு தான் போட்டிருப்பாங்க. ஆனால் இவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது வந்து சோய்த்தின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. இந்த ஓ வந்து அவங்களோட ஒடியாவில் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக ஸ்ட்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வி வராது, இவங்களுக்கு பி தான் வரும். இது வந்து எனக்கு தமிழ்நாட்டிலேருந்து வர்றதுனால எனக்கு வந்து இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என் பேர் நிவேதா. ஸோ அவங்க வந்து நிவேதா வியை வந்து வி சொல்ல மாட்டாங்க, நிபேதா அப்படி சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வி வராது, பி தான் வரும். இது வந்து இந்த ஊரில் விளைஞ்ச, ராயகடா கிராமத்தில் விளைஞ்ச எல்லா வெஜ்ஜீஸ் அண்ட் ஃப்ரூட்ஸு. எனக்கு சிலதெல்லாம் பேரே தெரியல, இது என்னன்னே எனக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து அங்கே இருந்துச்சு. இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. அவங்கக்கிட்ட பேசினாலும் எனக்கு புரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சது ஒரே ப்ரொக்கோலி மட்டும்தான். நான் வந்து எல்லாம் வேடிக்கை பார்த்ததோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். அவங்களுக்கு பேசி எனக்கு வந்து அதை புரிஞ்சிக்க வைக்க எனக்கு தெரியாதனால நான் வெறும் என்ன எழுதியிருக்கோ அதை மட்டும் படிச்சுட்டு வந்துடுவேன். இதெல்லாம் வந்து செம்ம க்யூட்டாக இருந்த ஆர்டிஃபேக்ட்ஸு, ஃபுல்லாக மண்ணிலேயே செஞ்சுது, அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. ஜோய் ஜெகநாத். இது வந்து ராயகடோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருன்ற மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. நிஜமாவே இது வந்து ஒரு சின்ன ஊர் தான், ரொம்ப பெரிய ஊர் கிடையாது. நான் வந்து சென்னையில் இருந்ததுனால நான் வந்து ஒரு கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷனில் வளர்ந்த பொண்ணு. இங்கே வந்து நான் வந்து ராயகடா முனிசிபாலிட்டியில் இருக்கேன். ஸோ எனக்கு ஒரு முனிசிபாலிட்டி எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு ஐடியாவே கிடையாது. ஊருக்கு போனால் கூட நான் வந்து ஒரு 5 days இருப்போம், அதுக்கப்புறம் நம்ம வந்துடுவோம். ஸோ இந்த முனிசிபாலிட்டி கல்ச்சர்லாம் வந்து எனக்கு ரொம்ப நியூவாக இருந்துச்சு. நான் எல்லாத்துக்குமே வந்து என்னை சென்னையோடவே கம்பேர் பண்ணிக்கிட்டேன். நான் சென்னையில் இப்படி இருக்கும், சென்னையில் அப்படி இருக்கும்னு. பட் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோலி ஐம் கெட்டிங் அடாப்டட் டு திஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எமர்ஜென்சி பெட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஸ்டேஜ் இஸ் கெட்டிங் ரெடி. ஸோ அப்படியே நடந்து போனேன்னா ஃபோட்டோ பூத்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் சென்னை டச்சும் வந்துச்சு. இது ஃபோட்டோ பூத்தில் பார்த்தோன்னே எனக்கு வந்து கொஞ்சம் சென்னை டச் வந்துச்சு. ஸோ இங்கே நின்று நானும் என்னோடய இன்லாஸும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். தென் வி வென்ட் டு அகெயின் வாக். இது வந்து சம்பல்பூரி சாரீ ப்ளஸ் க்ராசரிஸ் எல்லாமே இங்கே இருந்தது. இல்லாதது எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக சம்பல்பூரி சாரீஸ். பிகாஸ் சம்பல்பூரோட GI டேக் சாரீ எல்லாமே இங்கே விற்றாங்க. ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே சீப் கிடையாது. பட் எல்லாம் பீப்புள் வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வாங்குகிறாங்க. நம்ம ஒரு எக்ஸிபிஷன்னா கண்டிப்பாக வந்து எல்லாத்துலேயுமே ஒரு ஆஃபர்ஸ் எதிர்பார்ப்போம். ஒரு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, ஒரு 50% ஆஃபர், ஒரு 60% ஆஃபர், ஒரு கிளியரன்ஸ் சேல், அந்த மாதிரி நம்ம எல்லாமே எதிர்பார்ப்போம். பட் இந்த ஊரில் வந்து எல்லாமே காஸ்ட்லி தான். அவங்க வந்து ரொம்ப தூரத்துலேருந்து கொண்டு வராங்க. ப்ளஸ் எல்லாமே வந்து கையில் செய்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால எல்லாமே இவங்க வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. எனக்கு சென்னையோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. பட் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே அதை வாங்குகிறாங்க. ஏன் வாங்குறாங்க? அங்கே இருக்க ட்ரைபல் பீப்புளை வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க வாங்குகிறாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. இங்கே ராயகடாவில் மட்டும் ஒரு 2000 கிராமம் கிட்டே இருக்கும். ஸோ ஒரு கிராமத்துலேயும் இல்லை ஒரு குரூப் ஆஃப் கிராமத்தில் வந்து இருக்கிற ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்து அவங்க அட்டையர்ஸில் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து ஸோ தே ஆர் பர்ஃபார்மிங் சம் டான்ஸஸ் சம்திங் லைக் தட். என்னென்னமோ விற்குது. லைக் ஊர்கா, அவங்களே எல்லாமே ஹேண்ட்மேட்லேயே பண்ணி எடுத்துகிட்டு வந்தது.
GI tag சம்பல்பூரி சாரி. இந்த சாரியில் அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. பட் எதுவுமே வந்து 5000 ரூபாய்க்கு கீழே இல்லை. இது வந்து ஒரு ஃபேமஸ் பாப்பட் இன் ராயகடா. பட் ஐ நெவர் டேஸ்டட் தட். கண்டிப்பாக போகிறதுக்குள்ளே நான் கண்டிப்பாக நான் டேஸ்ட் பண்ணி ஆகணும். அண்டு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் நான் காமிச்சது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த சம்பல்பூரி சாரீஸ் தான். இந்த ஹேண்ட்மேடு வின்ஷம்ஸ் மாதிரி ஃபுல்லாக பேம்பூஸ் அதுலேயே வந்து மேக் பண்ணி அவ்வளோ க்யூட்டாக பண்ணியிருக்காங்க. குட்டி பசங்க ட்ரெஸ்ஸு எல்லாமே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. பட்டு பார்க்க க்யூட்டாக இருக்குது, பட் வாங்க ஃப்ரெண்ட்லியாக இல்லை. ப்ளஸ் இந்த பேம்பூஸில் பண்ண இந்த மொத்த செட் 20000 ரூபாய். ஆனால் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த சைட் ஆஃப் த குரூப் பார்த்திங்கன்னா வெறும் பேம்பூஸ்லேயே வச்சுருந்தாங்க. ப்ளஸ் பின்னாடி வந்து குஷன் வச்சு அந்த மாதிரி நம்ம நார்மல் ஃபர்னிச்சர்ஸ் வீட்டில் வச்சுருக்க மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே அவைலபிளாக இருந்தது. இந்த செக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ க்யூட் டாய்ஸ் குட்டி குட்டியாக. அச்சோ இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தேன், என்னடா அது நம்மளுக்கு ஃபேவரட் செக்ஷன் செருப்பு இல்லையேன்னு. அதுவும் வந்துடுச்சு. ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் மாலில் போய் வாங்கினா கண்டிப்பாக 10,000 20,000 இருக்கும். பட் இங்கே வந்து அது அவ்வளோ காசு இல்லை. ஆனால் 5,000. பட் இட்ஸ் நாட் அஃபோர்டபுள் ஃபார் மீ. நான் வாங்கல தான். கெஸ் தி ரேட். ஜூட்டில் பண்ண ப்ராடக்ட்ஸு நம்ம செக்ஷன். பாசிமணி ஊசிமணி பெயிண்டிங்ஸ். அதுக்கப்புறம் அகைன் ஐ சா அனதர் கேர்ள் இன் அட்டையர் ஜாய் ஜெகநாத். கண்டிப்பாக நான் வந்து ஜெகநாதரை பற்றி சொல்லியே ஆகணும். பிகாஸ் நம்ம ஊரில் வந்து அவ்வளோ ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு கோவில் இருக்கும். ப்ளஸ் அந்தந்த ஊர் சப்போஸ் மதுரை போகிறோன்னா மீனாட்சி அம்மன் ஓட ஃபோட்டோஸ் வச்சுருப்பாங்க. அந்தந்த ஊரில் இருக்க சாமி சம்மந்தப்பட்டமாகவே ஸ்டோர் பேர்லாம் வச்சுருப்பாங்க. மீனாட்சி ஸ்டோர்ஸ் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. பட் இங்கே வந்து ஜெகநாதரை தான் வந்து எல்லாருமே கும்பிடுறாங்க ஓவரால். அண்ட் நான் ஒடிசா வந்ததுலேருந்து எனக்குமே வந்து ஜெகநாதர் வந்து மோஸ்ட் ஃபேவரட் ஆகிட்டார். கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த் நான் விசிட் பண்ண போகிறோம். போயிட்டு ஈகர்லி வெயிட்டிங். கைஸ் லுட்டு ஜாடி 200 ரூபாயாம். இந்த ஆன்லைனில் புடவை விற்கிற மாதிரி ஸோ பியூட்டிஃபுல், ஸோ எலகண்ட், ஸோ க்யூட், ஸோ ப்ரிட்டி அந்த மாதிரி சொல்கிற மாதிரி தான் வந்து எனக்கு எல்லா பொருளை பார்த்தாலுமே இருந்துச்சு. ஒரு சில பொருளுக்கெலாம் வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் வச்சுருந்தாங்க. லைக் இந்த பேகு, இந்த ஃபோன் கேஸு, தென் பேங்கிள்ஸு, இதுக்கெலாம் வந்து ஒரு சில ஃபிக்ஸட் ப்ரைஸ் வச்சுருந்தாங்க. இந்த பேங்கிள்லாம் அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. இந்த பேங்கிள் வந்து எது வாங்கினாலுமே 100 rupees தான். ஸோ நான் வந்து ஒரு பேங்கிள் வாங்கினேன். I'll show you. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மோஸ்ட்லி எனக்கு கடா பேங்கிள்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அந்த மாதிரி பேங்கிள்ஸ் இதுதான் இந்த மாதிரி பேங்கிள்ஸ் தான் வந்து நான் வாங்கணும்னு நினச்சிட்டு பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டாக அது கண்ணில் மாட்டிக்கிச்சு. ஸோ அதையும் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச தோடா ஹிந்தியில் பேசி somehow I managed to get that. It was very cute. இந்த ட்ரெஸ்ஸுக்கான மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். ரெட் வித் க்ரீன் வித் சம் ஸ்டோன் ஒர்க்ஸ். அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. எங்கே போனாலும் இந்த வளையல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போகிற ஸ்டால்ஸ் எல்லாமே. பட் வாட் ஐ பாட் வாஸ் வெரி சாட்டிஸ்ஃபைட் ஃபார் மீ. நான் அதை வந்து ரெக்ரெட்லாம் பண்ணல. சரி நம்ம இதை போய் வாங்கிட்டோமே அந்த மாதிரி ரெக்ரெட்டும் பண்ணல. இதை மிஸ் பண்ணிட்டோமேன்ற மாதிரியும் நான் ரெக்ரெட் பண்ணல. பிடிச்ச ஏரியாக்குள்ளே இப்போ தான் என்ட்ரு ஆகிருக்கோம். ஃபுல்லாக சோறு கடை தான். சுற்றி சோறு கடை தான். இந்த ஊரில் நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கும். லைக் பஜ்ஜி போண்டா மாதிரி எதோ விற்கிறாங்க. அது கட்லெட் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. பட் சாப்பிட்டா கட்லெட் மாதிரி இல்லை, என்னென்னமோ விற்கிறாங்க. பட் எனக்கு எதுக்குமே பேர் தெரியாது. நான் போய் கையில் வந்து காமிச்சு தான் வாங்குவேன். எனக்கு இந்த ராயகடா வந்ததுலேருந்து சௌமின் சாப்பிட்ணுன்னு ரொம்ப நாளாக ஆசை. ஸோ நான் வந்துட்டு சௌமின் மட்டும் வாங்கினேன். இது வந்து ஒரு 50 rupees. ஸோ சௌமின்னா ரொம்ப பெரிய டிஷ் எல்லாம் கிடையாது. சேமியா மாதிரி கொஞ்சம் மெலிசாக இருக்க நூடுல்ஸில் வந்து நம்ம நார்மல் ரோட் சைடில் கிடைக்கிற சென்னையில் கிடைக்கிற நூடுல்ஸ் மாதிரி பண்ணி அதில் ஆனியன் டாப்பிங்ஸு, அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸு, க்ரீன் சில்லி சாஸ்லாம் போட்டு தருவாங்க. அவ்வளோதான். நல்லா தான் இருந்தது சாப்பிட்டதுக்கு. 50 rupeesக்கு ஒர்த்து தான். கல்ச்சுரல் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பரதநாட்டியம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. நீங்கள் கல்ச்சுரல் ஈவெண்ட் நடத்துங்க, நடத்தாமல் போங்க. நமக்கு சௌமின் தான் முக்கியம். நான் சௌமின் இந்த குளிருக்கு எதமாக சாப்பிட போயிட்டேன் நான். ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் கூட சுற்றுறதுக்கு வந்து சுத்தமாக எனர்ஜி கிடையாது. கால் வலியும் வந்துடுச்சு. சாப்பிட்டும் முடிச்சாச்சு. அப்புறம் என்ன, வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். ஓகே பாய்.